ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சர்வேஷ்க்கு எவ்வளோ ட்ரெஸ் கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. ஸ்வெட்டர் மாடலில் நல்லாயிருக்கு. இது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பனியன் கிளாத் கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபா சம்திங் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு டவுசரும் கொடுத்துருக்குறாங்க. பட் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் ராயல் லுக் இருக்கும். பட் அழுக்கு படாமல் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதிலே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நம்ம கட்டிக்கிற டைப்லேயும் இருக்குது. டவுசர் பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டோட அட்டாச்சு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கோட் ஷூட்டுங்க. மேலே ஒரு கோட் வருது, உள்ளார ஒரு ஷர்ட் வருது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டவுசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 650 ரூபா சம்திங் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெட் கலருங்க. ரெட் கலர் கோட்டு, ஒயிட் கலரில் ஷர்ட் வருது. ஸோ இதுவும் கோட் ஷூட் தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸும். ஸோ தம்பிக்கு பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக எடுக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பேண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா டவுசர் தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேண்ட்டு நல்லாயிருக்கு. தம்பி வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்து போடுவான், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸுங்க இது. இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கோட் ஷூட் தான். வெளியில் பார்த்திங்கன்னா கோட் வரும், உள்ளார வந்து ஷர்ட் வரும். இதுக்கு ஒரு டவுசர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. சர்வேஷ்க்கு ஆல்ரெடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸை சர்வேஷ் போட்டு ஒரு வீடியோஸே எடுத்துருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட்டு, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் வந்துச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் திக் கலராக இருக்குது. தம்பி செவப்பாக இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக தம்பிக்கு கலர் எடுக்கும். இந்த ஷர்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் பார்த்திங்கன்னா பேண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் பேண்ட்டு தான் பாருங்கள். அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பேண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ஷர்ட்டும். இதுவும் பாருங்கள் கோட் ஷூட் மாடலில் தான் வருது. ஃபுல் ஹேண்ட் வச்சு ஷர்ட் வருது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோட்டு ஒன்று வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஜீன்ஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க. ஜீன்ஸ் பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ப்ளூ கலர் ஜீன்ஸுங்க. இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக ப்ளூ கலர் ஜீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தம்பியோட ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டிஷர்ட்டுங்க. இந்த டிஷர்ட்டுக்கு ஒரு டவுசர் தான் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. கிளாத் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா டவுசரும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் போட்டு தான் தம்பி கேக் வெட்டிருந்தான். நீங்களே வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ப்ளூ கலருங்க. எப்படி சொல்கிறதுனா டார்க் ப்ளூ இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலரில் ஷர்ட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோட்டுக்கு அப்புறம் ஒரு டவுசருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு தான் தம்பி சூப்பராக கேக் வெட்டியிருந்தான். இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சூப்பராக இருந்துச்சு, லைட் பிங்க்கு. இது ஸ்வெட்டர் டைப்பில் தான் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா அட்டாச்டு ஷர்ட் வந்திருக்கு. என்ன ஷர்ட் பார்த்திங்கன்னா டிஷர்ட் தாங்க. சூப்பராக ஒயிட் கலர் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் கோட் மாடலில் பனியன் கிளாத்தில் சூப்பராக டிஷர்ட் இருந்துச்சு. இதுக்கு ஒரு பேண்ட் இருந்துச்சுங்க. அது வந்து நாங்கள் காட்டல, ஏன்னா அது வந்து தம்பி போட்டிருந்தான். பார்த்துருப்பீங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணியிருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா சர்வேஷ்க்கு வந்திருந்த ட்ரெஸ்ஸு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு கோல்டு செயின்லாம் வந்துருந்துச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா கார் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த கார் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தம்பி இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி வீடியோஸில் வரோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Much later. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அன்பாக்சிங்லாம் பண்ணிவிட்டு சர்வேஷ் குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படி தூக்கிட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா வண்டியில் முன்னாடி நிற்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு தேவையான ஒரு டப்பா பால், அதுக்கப்புறம் ஒரு டப்பா சுடு தண்ணி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2-3 ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெய்லியும் சொல்லிட்டு தான் போவாங்க, இன்றைக்கி சர்வேஷ் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு அவங்க டெய்லியும் சொல்லிட்டு போவாங்க. பட் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும், தம்பியை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன், எனக்கு டைம் இருக்காதுங்க. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தம்பியோட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தம்பியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸு சாப்பிடுவானோ அதெல்லாம் எடுத்து காமிச்சேன். பட் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, தம்பி குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது தாங்க கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொரி வந்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தேன். அதையும் பார்த்திங்கன்னா தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வாளிலையும் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அவன் ஏதாச்சும் வச்சுட்டு விளையாடுவான், பிஸ்கெட்லாம் சாப்பிடுவான்ட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். நம்ம வந்து முறுக்கெலாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது தான், ஏன்னா அதெல்லாம் போய்ட்டு அவன் தொண்டையில் அடைச்சிக்கிட்டு அவனை இரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் சேஃபாக தான் எது கொடுக்கணுமோ குழந்தைங்களுக்கு அது தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தேன். தம்பியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளே.
பொரி கொட்டி கொடுத்த பொரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் ஃபுல்லாக காற்றுல பறக்க விட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் முறுக்கு எடுத்து கொடுத்துருந்தான். அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். Much later. தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி போல் தூக்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு 4 மணி போல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட என் கூட விளையாடல. அதுக்குள்ளே அவன் தம்பி தூங்க ஆரம்பிச்சிட்டான். நானும் பால் டப்பா எடுத்துகிட்டு வந்த பாலை போட்டு தம்பியை தூங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி தம்பி தூங்குற கேப்பில் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிடலான்ட்டு ஆல்ரெடி நான் வண்டி வாஷ் பண்ணியிருந்த வீடியோஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். தம்பியோட மோட்ரு எடுத்துகிட்டு வந்து எப்படி நான் வீட்டில் வண்டி வாஷ் பண்ணியிருந்தேனே அந்த மோட்ரு திரும்பி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வரும்போது நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். தம்பி உள்ளே தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீயும் பார்த்தீங்கன்னா போட்டு டீயும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி கழுவியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஆகுது. அதனால் சரி இன்றைக்கி நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட எல்லாத்தையும் செட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டாங்க. அன்னக்குடியில் டேரெக்டாக தண்ணி வரும்போது அங்கே ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டர்லேருந்து ஃபில்ட்ரு இழுத்து தண்ணி நம்மளுக்கு வண்டி கழுவுறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வீட்டோடைய ஈவினிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாஷ் பண்ணி காலையிலே வச்சுட்டு அதுவும் காஞ்சிட்ருக்கு. இப்போ தண்ணியும் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கான். நம்ம அந்த கேப்பில் வண்டியை கழுவிடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியை சூப்பராக கழுவிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது வண்டி சுற்றிலும் தண்ணி அடித்து அதை ஈரப்பதமாக ஆக்கிட்டால் தான் அது உள்ளே இருக்கிற மண் ஒலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே நம்ம அடுத்த ரவுண்ட் கழுவும் போது ஃப்ரீ ஆகிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்து சூப்பராக வண்டியை ஊற வச்சிட்ருக்கேன். வாட்டர் வாஷ் பண்ணுற மிஷின் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒர்க் ஷாப்பில் கொண்டு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே வர்ற தண்ணியை இழுத்து வச்சு நம்ம வண்டியை கழுவுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தம்பி பார்த்தீங்கன்னா 5000 போட்டு இந்த மிஷின் வாங்கி வச்சுருந்தான். சரி தம்பிக்கிட்ட அப்பப்போ வாங்கிட்டு வந்து கழுவலான்ட்டு இந்த டைம் நானே வாங்கிட்டு வந்து கழுவிட்டுருக்கேன். கழுவிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அக்காவும் வந்துட்டாங்க. அதோட அவங்க வண்டியும் பார்த்தீங்கன்னா கழுவிட்டுருக்கோம். அவங்க வண்டியும் இப்போ சூப்பராக தண்ணிலாம் அடித்து ஊற வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு டைம் நம்ம ஃபிட் பண்ணிட்டா எத்தனை வண்டி இருக்கோ அது ஒரே டைமில் கழுவிட்டோம்னா மிஷினும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நம்மளுக்கு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா 2 வண்டியும் ஒரே டைமில் கழுவிடலான்ட்டு இப்போ 2 வண்டியும் சூப்பராக பார்த்திங்கன்னா தண்ணி அடித்து நாங்கள் 2 பேருமே வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அக்கா வந்ததும் தம்பிக்கிட்ட போயிட்டு தம்பி இப்படி திருப்புனாங்க. உடனே தம்பி பார்த்தீங்கன்னா எழுந்துட்டான். கொஞ்சம் கவுந்தடிச்சு படுத்திருந்தானா, அதனால் நிமித்தி படுக்க வைக்கலான்ட்டு அக்கா ட்ரை பண்ணாங்க. அதில் தம்பி எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன்ஷியும் தர்ஷனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. தன்ஷிக்கும் சர்வேஷ்னால் ரொம்ப பிடிக்கும். சர்வேஷுக்கும் அக்காவும் அண்ணனும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் பாருங்கள் சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி பாப்பாக்கிட்ட தம்பியை விட்டுட்டு சரி நம்ம போயிட்டு வண்டியை கழுவலான்ட்டு அக்கா பார்த்திங்கன்னா அவங்க வண்டியில் இருக்கிற கேப்பில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வண்டியை அவங்களும் சூப்பராக பார்த்திங்கன்னா கழுவி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோடய வண்டியை நான் கழுவுணுங்க. அது வரைக்கும் தம்பியை பார்த்திங்கன்னா பாப்பா கிட்ட விட்டுருந்தேன். பாப்பா கிட்ட பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டுக்கிட்டு பாப்பா கிட்டேயும் இருப்பான். பாப்பா கிட்ட விட்டுட்டு என்னோடய வண்டியும் பார்த்திங்கன்னா துணி பவுட்ரு சோப்புலாம் போட்டு சூப்பராக தேய்ச்சி இந்த சைடு கொண்டு நிறுத்தியாச்சு. தர்ஷன் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நானும் வண்டி கழுவுறோமா அப்படின்னு சொல்லி சரி வாடா நீயும் கழுவுடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்து கொடுத்துருந்தேன். சூப்பராக கழுவிட்டுருக்கேன். இந்த வண்டிக்கு நான் என்னென்ன லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துணி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றி தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி வாட்டர் வாஷ் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வேஷோட ட்ரெஸ் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தம்பியை கூட்டிகிட்டு 3 மணிக்கு வந்தேங்க. 6 மணிக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு ரிட்டன் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. பாய்.